எஸ்ஐஆர் பல லட்சம் பேர் நீக்கம். ஒருவேளை உங்கள் பெயர் நீக்கப்பட்டால் உடனே இதை பண்ணுங்க, விடாதீங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒருவேளை உங்களின் பெயர் நீக்கப்பட்டால் என்ன செய்யலாம் என்பது தொடர்பான விளக்கங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. எஸ்ஐஆருக்காக வழங்கப்படும் கணக்கெடுப்பு படிவத்தை பொதுமக்கள் நிரப்பிக் கொடுக்காவிட்டால் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டிருக்கும். முகவரி மாற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் பெயர் பட்டியலில் இடம்பெறாது என்று அர்ச்சனா பட்நாயக், தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். அதாவது, நீங்கள் ஆவணத்தை வாங்க வீட்டில் இல்லாமல் போய் அதை நிரப்ப முடியாமல் போனால் உங்கள் பெயர் நீக்கப்படும். ஆனால் இதில் மேல்முறையீடு செய்ய முடியும். இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் கொடுத்துள்ள விளக்கத்தில், இந்திய தேர்தல் ஆணைய 27/10/2025 நாளிட்ட கடிதம் எண் 23/2025 ERS-இன் படி வாக்காளர் பதிவு அலுவலர் வாக்காளர்களிடமிருந்து பெறப்பட்ட அனைத்து வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களையும் சேர்த்து வரைவு வாக்காளர் பட்டியலை தயாரிப்பாளர் வரையறுக்கப்பட்ட காலத்திற்குள் நிரப்பப்பட்ட வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை அளிக்க இயலாத வாக்காளர் குறித்த நேர்வில் படிவம் 6 உடன் குறிப்பிடப்பட்டுள்ள உறுதிமொழி படிவத்தையும் கோரிக்கைகள் மற்றும் மறுப்புரைகளுக்கு அளிக்கப்பட்ட காலத்திற்குள் தங்கள் பெயரை சேர்ப்பதற்கு தாக்கல் செய்யலாம். இந்த பட்டியலில் நீக்கப்பட்டதற்கான காரணங்கள் சரியில்லை என ஆட்சேபனைகள் ஏதும் இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் ஜனவரி 18 வரை தெரிவிக்கலாம். இடம் மாறியவர்கள் படிவம் 8, புதிதாக சேர்ப்பவர்கள் படிவம் 6 ஆகியவற்றை பூர்த்தி செய்து ஆவணங்களுடன் வழங்கி வாக்காளர் பட்டியலில் ஜனவரி 18 இணைத்துக் கொள்ளலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 14 வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1950 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 24A பிரிவின்படி வாக்காளர் பதிவு அலுவலரின் யாதொரு முடிவிற்கும் எதிராக மாவட்ட நடுவரிடம் மேல்முறையீடு செய்யலாம். மேலும் முதல் மேல்முறையீட்டு அதிகாரி வழங்கிய முடிவிற்கு எதிராக 24B பிரிவின் கீழ் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் 2ஆம் மேல்முறையீடு செய்யலாம். இத்தகைய மேல்முறையீடுகள் 1960 வாக்காளர் பதிவு விதிகளைச் சேர்ந்த 27ஆம் விதியின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகளின்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. எஸ்ஐஆர் என்பது தகுதியற்ற வாக்காளர்களை நீக்கி உண்மையான வாக்காளர்களை சேர்ப்பதன் மூலம் வாக்காளர் பட்டியலின் உண்மைத்தன்மையை பராமரிக்க காலங்காலமாக மேற்கொள்ளப்படும் ஒரு விரிவான சரிபார்ப்பு செயல்முறையாகும். கடைசியாக 2002-2004 இந்த பணிகள் நடந்தது. இது குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ் குமார், பல தசாப்தங்களாக கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்காளர் பட்டியலின் மோசமான தன்மை குறித்து தொடர்ந்து புகார் கூறி வருகின்றன என்று தெரிவித்தார். 1951 மற்றும் 2004க்கு இடையில் தேர்தல் ஆணையம் 8 எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்டது. கடைசியாக 2002-4 நடைபெற்றது. தற்போதைய 2ஆம் கட்ட பணியானது அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், கேரளா, லட்சத்தீவு, மத்திய பிரதேசம், புதுச்சேரி, ராஜஸ்தான், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கியது. இந்திய தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு சிறப்பு சுருக்கத்தை திருத்த பணி காலக்கெடுவை 1 வாரம் நீடித்தது. கடந்த நவம்பர் 4 இந்த பணிகள் தொடங்கியது. தமிழ்நாட்டில் கடந்த 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்போது வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் பணிகளில் தமிழகத்தில் 68,470 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், அதாவது PLOக்கள் ஈடுபட்டனர். கடந்த வாரம் முடிய வேண்டிய பணிகள் 1 வாரம் நீட்டிக்கப்பட்டு இந்த வாரம் நிறைவு பெற்றது.